ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் கேஷ் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் சேவை லாகின் ஐடி இருக்குல்லங்க, அதோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு தென் உங்களுக்கு கேன் நம்பர், இது ரெண்டும் கம்பல்சரி வேணும். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்குன்ட்டு இல்லாமல் எந்த ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், அதாவது சேவை போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்புறம் அந்த கேன் நம்பர், இது ரெண்டுமே நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி இது ரெண்டையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது போக நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவங்கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணது உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். தென் இதில் சர்வீசஸ் போயிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், நம்ம இதில் தான் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம். இதில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா 101, இதுதான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டேப். அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃபு, இல்லை நீங்கள் ஓட்டர் ஐடி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் அப்பாவோட அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி தேவைப்படும். தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு கூட நம்ம சைன் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பாவது இல்லை அம்மாவது இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் லோக்கலில் விஏஓ கிட்ட போய் டைரெக்டாக நீங்கள் சைன் வாங்கி அந்த ஒரு டாக்குமெண்ட்டை அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. தென் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. 60 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் இந்த இடத்துல உங்களோட கேன் நம்பர் கொடுத்துக்குங்க. கேன் நம்பர் கொடுத்தா எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால அங்கே கேன் நம்பர் கொடுத்து வந்திருக்கும். தென் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர் இல்லாதவங்க, கேன் நம்பர் மறந்தவங்க கூட நம்மளுக்கு இந்த ஆதார் நம்பர் சர்ச் பண்ணி டைப் பண்ணி கூட நம்ம அதை ஈஸியாக அந்த கேன் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த், கரெக்டான டேட் ஆஃப் பர்த், மந்த்து, டேட்டு, இயர் வந்து கரெக்டாக இருக்கிறத கொடுத்துடணும். தென் ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கணும். தென் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிடுங்க. தென் கன்ஃபார்ம் ஓடிபி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ண முடியும். ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதையும் தென் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேன் நம்பருக்கு இந்த டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஆட்டோ ஃபில் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக இங்கே இருக்கிற டீட்டெயில் மட்டும் ஃபில் பண்ணால் ஓகே. ஸோ இதில் ஃபாதர்ஸ் கம்யூனிட்டி, நீங்கள் அப்பா அவங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் இவங்களுக்கு போட்டுக்கிறேன். தென் அம்மாவோட கம்யூனிட்டி என்னவோ அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த பிசி அந்த கேட்டகரியில் என்ன கேஸ்ட்டில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அம்மாவும் அதில் என்ன கேட்டகரியில் வருவாங்களோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பிசி ரெக்யூஸ்ட் கேட்டகரி, ரெக்யூஸ்ட் கேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு தென் இங்கே வந்து நோ கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தா நம்ம இங்கேயே அப்ளை பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ் கொடுத்தோம்னா இங்கேயே அதை அப்லோட் பண்ண சொல்லும். அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் நம்ம இங்கே போட சொல்லும். ஸோ நம்மக்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லைங்கிற பட்சத்துக்கு நம்ம இங்கே நோ கொடுத்துட்டு தென் சப்மிட் கொடுத்துருங்க. தென் இங்கே வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களோட ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். நம்ம இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்கள் சைன் இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே வந்துட்டு ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்காக ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சைனை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை பிடிஎஃபாகவே கன்வெர்ட் பண்ணிவிட்டு திருப்பி நான் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, தென் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1, தென் இங்கே ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, ஆதார் நம்பர் இந்த மாதிரி எது இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட்னு கொடுத்துட்டு உங்களோட ஆதார் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். தென் அப்பாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தேர்டு கொடுத்துட்டு இங்கேயும் தேர்டுன்னு மாற்றிக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஆட் கொடுத்துங்க. தென் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே உங்களோட சிக்னேச்சர் ஆட் பண்ணியிருந்தீங்களா அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 60 rupees பே பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.